ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் 2022 ரிலீஸ் ஆன நண்பகல் நேரத்து மயக்கம். என்னடா இந்த படம் 4 வருஷம் ஆச்சு இப்போ ரிவ்யூ பண்ணுறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ தான் இந்த படத்தையே நான் பார்த்தேன். இந்த படத்தை பார்த்துட்டு என்னால் கண்டிப்பாக இதில் பற்றி நான் பேசாமல் இருக்கவே முடியல. அதனால தான் இதை ரிவ்யூ பண்ணி நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டோடு நான் ரிவ்யூ பண்ணுறேன். படத்தோட டைரக்டர் யாருன்னா லிஜோ ஜோஸ் பெலிசிரி. இவரோட படங்கள் எல்லாமே இந்த ஜல்லிக்கட்டு ஆகட்டும் எல்லாமே ஒரு வித்தியாசமான கதைகள் தான் இருக்கும். இவர் படத்துல மெயினா அந்த கேமரா ஒர்க் ரொம்ப ஒரு தனித்துவமா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்துலையுமே. இந்த படத்துல அதாவது டைலாக்கள் ரொம்ப கம்மி. அந்த டைலாக் அந்த கேமரா ஆங்கிளே படத்தோட கதையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகுதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட மெயின் கேரக்டர் யாருன்னா மம்முட்டி சார் தான். மற்றும் பலர் பூராம் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மம்முட்டி ஒரு 15 பேர் கொண்ட ஒரு குரூ, அதாவது கேரளாவிலேருந்து வேளாங்கண்ணிக்கு, அந்த வேளாங்கண்ணி கோயிலுக்கு ஒரு டூர் வராங்க. அந்த டூர்ல ஒரு சின்ன ஒரு மெட்டடர் மாதிரி ஒரு வேனை வாடகைக்கு எடுத்துட்டு வராங்க. அந்த டூர் முடிஞ்சு வேளாங்கண்ணிலேருந்து திரும்ப கேரளாவுக்கு ரிட்டர்ன் ஆகும் வழியில, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பாதி வழியில மம்முட்டி சார் டிரைவர்கிட்ட கொஞ்சம் நிறுத்துப்பா வண்டி அப்படிங்கிறாரு. டிரைவரும் ஏதோ ஒன்றுக்கு ரெண்டுக்கு தான் போவாரான்றதுன்னு ஒரு நடு பொட்டல் காட்டில் வண்டியை டிரைவர் நிறுத்த, மம்முட்டி அப்படியே இறங்கி ஒரு ஒண்டி தடத்துல நடந்து போறாரு. எங்க போறாருன்னு தெரியல. அந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது. அங்க மெதுவா நடந்து போறாங்க. இவங்கெல்லாம் அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்தவங்கலாம் பயங்கர தூக்கத்துல இருக்கிறாங்க. மதியான நேரத்துல இது நடக்குது இந்த சம்பவம். கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பாக்குறாங்க. வண்டி ஏன் நிக்குதுன்னு டிரைவர்கிட்ட கேக்குறாங்க. இப்பதான் அவர் இறங்கி போனாருன்னு சொல்றாங்க. அவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு அந்த குரூப் யாருக்குமே தெரியல. தன்னோட பொண்டாட்டி பிள்ளைங்களும், மம்முட்டியோட பொண்டாட்டி பையன் இருப்பான். அந்த பையனுக்குமே அப்பா எங்க போனாரு என்ன ஆனாரு, அங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நிலவும். திடீர்னு அந்த ஊருக்குள்ள இவங்க இந்த மலையாள கும்பல், அந்த ஒரு 15 பேர் கொண்ட குரூப் உள்ள போய் மம்முட்டி இங்க வந்தாரான்னு தேட போக, மம்முட்டி திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள பூந்து, அதாவது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டியிருப்பாரு. அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை அவுத்து கலர் கலர் சட்டை லுங்கி கட்டிக்கிட்டு அங்க இருக்கிற மாட்டுக்கெல்லாம் தட்டு தீவனம்லாம் போட்டு அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள பூந்து ஒரு காப்பி தண்ணி வச்சு குடிச்சு, அங்க இருக்கிறவங்களுக்கு இவர் யாருன்னே புரியாது. இவரோட ஆட்டிடியூட் வித்தியாசமா இருக்கும். திடீர்னு ஒருத்தர் வீட்டுக்குள்ள, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு வீட்டுக்குள்ள பூந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மம்முட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாம அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு வண்டி, ஒரு டிவி ஸ்விஃப்டி ஒன்று எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. டிவி ஸ்விஃப்டி எடுத்துட்டு கிளம்புனது வண்டி யாரும் திருடிட்டு போறாங்கன்னு மம்முட்டியை ஃபாலோ பண்ணி 2 பேர் போறாங்க. முதல்ல இந்த கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. ஒரு பைத்தியக்காரன் மாதிரி இல்ல. மம்முட்டி சார் எப்பயுமே நார்மலாவே இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா மலையாளம் பேசிட்டு இருந்தவர் தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்டா பேசுறாரு. அந்த ஊர்காரங்களுக்கு இவர் யாருன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா அந்த குரூப் மம்முட்டி ஒரு வண்டி எடுத்துட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க மம்முட்டி தேடுறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடியே மம்முட்டி அந்த டிவி ஸ்விஃப்டியில போவாரு. அப்ப கூட அவங்களால இது மம்முட்டி தான் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா என்னன்னே புரியாத ஒரு ஹியூமர் காமெடி படத்தை ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கு. அவங்க பயங்கர சீரியஸா இருப்பாங்க. ஆனா படம் பார்க்குற நமக்கு அந்த அளவுக்கு ஒரு காமெடியா இருக்கும். மம்முட்டி சார் பண்ற ஒவ்வொரு விஷயமுமே ஒரு டான்ஸ் ஆடுறது, அது சம்பந்தமே இல்லாத ஒரு சத்திரத்துல ஒரு 4 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள எழுப்பி பழைய கதையை பேசிட்டு இருப்பாரு. யாருன்னே தெரியாது. அவங்களும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கிராமத்துல நடக்கக்கூடிய ஒரு சீன்கள்லாம் அந்த கிராமத்துக்காரனாவே மாறி ஒண்ணு மொன்னா மம்முட்டியோட கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஞ்ச் பிஹேவியரா இருக்கும். அந்த அளவுக்கு லிஜோ ஜோஸ் பெலிசிரியோட கேமரா, அந்த சினிமோட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஷாட்டுமே லென்த்தான ஷாட்டு. அதாவது ஒரு ஷாட்ல இந்த குரூப் இருக்கும் அந்த குரூப் இருக்கும், நடுவுல மம்முட்டி சார் நடந்துகிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரே ஷாட்ல எல்லாத்தையுமே ஒரு முக்கோணமா கவர் பண்ண விதம் ஆகட்டும். கடைசியா இவர் யாரு தான், இவர் எதுக்கு தான் இந்த கிராமத்துக்குள்ள வந்தாரு அப்படிங்கிறது தான் மொத்த கதையுமே. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒரு, அதாவது நமக்கு ஒரு புரியாத மாதிரியே இருக்கும். கடைசியா ஒரு சின்ன, அதாவது ஒரு ஒரு ஆன்மீகம், அந்த ஒரு ஆன்மா என்னமோன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கடைசியா ஒரு கிளைமேக்ஸை கடத்தி படத்தை முடிச்ச விதம் அந்த அளவுக்கு ரசிக்க வச்சது. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இது என்னமோ ஒரு படம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது இந்த படத்தை பார்க்க பார்க்க அந்த அளவுக்கு ஒரு காமெடி உள்ள இருக்குதுன்னு
நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாத பாருங்கள். இதில் ரம்யா பாண்டியன், பூராம் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அதாவது நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்க நன்றி, வணக்கம்.